ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே ஒரு ப்ரன்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நீயானா நான் பார்த்துட்டே வந்து இந்த வெங்காயத்தில் நறுக்கி வச்சுட்டேன். குக்கரும் வச்சு எடுத்து வச்சுட்டேன். தயிர் சாதத்துக்கு சோயா சங்க்ஸ் இருக்கிற சோயா சங்க்ஸை வச்சு ஒரு புலாவ் கம் பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க வேக வச்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை. நான் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் போண்டா மாதிரி போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நைட்டு பாத்திரம்லாம் தேய்க்கலை. அதை தேய்ச்சிட்டு ஹாலெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். ஒரு 12:30 போல் தான் வந்து அடுப்புக்கே வந்து வந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து டீ போட்டு குடித்தாச்சு. ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. அமேசான்லேருந்து பார்சல், அதுக்கப்புறம் பிக் பாஸ்கெட்லேருந்து ஒரு பொருள் வந்துருந்தது. அவங்களுக்குலாம் வந்து கதவை திறந்து விட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் சமையலையும் பண்ணிவிட்டு ஒரு 2 o'clock போல் முடிச்சாச்சு சமையலை. இவர் சாப்பிட கரெக்டாக 3 மணிக்கு தான் வருவார். இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங் மேட்ச் இருக்கிறதுனால 3 o'clock நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நடுவில் வந்து காஃபி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஷாஹி துக்குடா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா, கசகசாவையும் வந்து தோல் உரித்த பாதாம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு அதை வறுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பேனில் வந்து பாலை வச்சுட்டு அது நல்லா கொதித்த உடனே குங்குமப்பூவை போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பொடிச்ச சர்க்கரை, கொஞ்சம் மில்க் பவுட்ரு, இந்த பாதாம் அரைச்சி வச்ச பவுட்ரும் போட்டு ஒரு 2 கொதி விட்டு நல்லா ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து நம்ம டீக்கு தொட்டு சாப்பிட்ற ரஸ்க்கை வந்து போட்டு வச்சுருக்கேன். அது எப்படி இருக்கும்னு தெரியல. சரி ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பண்ணது. தயிர் சாதத்துக்கு வந்து திராட்சை இருந்ததுன்னு சொல்லிட்டு கையிலேயே பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் பச்சடி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூளையும் போட்டு கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நான் வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து வச்சுருந்தேன், பொடிச்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டு கொதிக்க விட வேண்டியது. கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடும்.